கோட்டாபயவின் மனு மீதான மேலதிக பரிசீலனை ஒத்திவைப்பு. பம்பல் பகுதியான வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி கூட்டம். அம்பாறை வைத்தியசாலை பெண் இயன்முறை வைத்தியரை காரில் சடலமாக மீட்பு. சுரேஷ் பிள்ளையானின் பாதுகாப்பை உறுதி செய்து விசாரணையை துரிதப்படுத்துங்கள். வெடித்த போராட்டம். மாகாண சபை தேர்தலை 30 நாட்களுக்குள் அறிவிக்க வேண்டும். சுரேன் ராகவன் வலியுறுத்தல். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மாவட்ட மற்றும் பிரதேச செயலக மட்டங்களில் விசேட குழுக்கள் அமைப்பு. போலீசாருக்கும் விமானப்படையினருக்கும் இடையிலான வாக்குவாதம் குறித்து விசாரணை. கூட்டுறவு பணியாளர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு மேலாக சம்பள உயர்வுகள் வழங்கப்படாது. வடமாகாண கூட்டுறவு ஊழியர் தொழிற்சங்க தலைவர். கைதான சுகீஸ்வர பண்டார விளக்கமறியலில். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சிஐடி தகவல்கள் கோரப்பட்டுள்ளதா? ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவின் மேலதிக பரிசீலனை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜப்பான் அரசின் நிதி உதவியுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் இரணைப்பாளை கிராமிய கடற்றொழில் அமைப்பிற்காக நிறுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட நன்னீர் பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டு உத்தியபூர்வமாக மீனவர் சமூகத்திடம் கையளிக்கப்பட்டது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சின் அதிகாரிகள், உள்ளூராட்சி பிரதிநிதிகள், கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பெருமளவிலான மீனவர்கள் கலந்து கொண்டனர். இப்பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் மூலம் மீனவர்கள் தங்களது மீன்பிடி உற்பத்திகளை தரமான முறையில் பாதுகாத்து சந்தைப்படுத்துவதற்கான வசதிகள் மேம்படுத்தப்படுவதுடன் அவர்களின் பொருளாதார நடவடிக்கைகளும் மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்துவதில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த காலங்களில் சில அரசியல்வாதிகள் சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புபட்டு செயல்பட்ட சூழ்நிலைகள் இருந்தன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் ஆதரவு ஒத்துழைப்பு வழங்காது. சட்டத்தின் ஆட்சி அனைவருக்கும் சமமாக அமைய வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் என அவர் தெரிவித்தார். மேலும் சமூகத்தில் பரவலாக காணப்பட்ட போதைப் பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அதில் கணிசமாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் நன்கு அறிந்திருப்பதாக தெரிவித்தவர் அவற்றை கட்டம் கட்டமாக தீர்த்து வைப்பதற்கான திட்டமிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதும் அவர்களின் தொழிலை நவீனமயப்படுத்துவதும் எமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். நீண்ட காலமாக நிலவி வரும் பிரச்சினைகள் அனைத்தையும் ஒரே நாளில் தீர்க்க முடியாது. எனினும் அரசாங்கம் என்ற பொறுப்புடன் அவற்றை ஒவ்வொன்றாக அடையாளம் கண்டு கட்டம் கட்டமாக தீர்த்து வைக்க உறுதியாக செயற்பட்டு வருகிறோம் என அமைச்சர் தெரிவித்தார். இந்த நன்னீர் பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் இரணைப்பாளை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள மீனவர்களின் தொழில் நடவடிக்கைகளுக்கு பெரும் ஆதரவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் கடற்றொழில் துறையின் உற்பத்தி திறன் மற்றும் வருமான உயர்விற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை சுதந்திரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் குற்றவாளிகளுக்கு சட்டத்தினால் சரியான தீர்ப்புகள் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த கோரியும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்ப முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை கண்டித்தும் இன்று மட்டக்களப்பில் அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு சமூக அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு சமூக அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் புகாரி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள், தாக்குதலின் பின்னர் பாதிக்கப்பட்ட மக்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். இதன்போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் வகையிலும் 3 மொழிகளிலும் எழுதப்பட்ட பதாதைகளை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏந்தியிருந்தனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான அரசாங்கத்தின் விசாரணைகள் எந்தவித அரசியல் தலையீடுகளுமின்றி சுதந்திரமான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். விசாரணைகளை திசை திருப்பும் முயற்சிகளுக்கு இதன்போது கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் பல்வேறு கோரிக்கைகளும் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டன. இந்த பயங்கரவாத செயலுடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். அத்துடன் நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விசாரணை நடைமுறைகள் துரிதப்படுத்தப்பட்டு தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சாட்சிகளாக கருதப்படும் சுரேசாலை மற்றும் பிள்ளையான் போன்றவர்களின்
பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அவர்கள் மூலமாக உண்மைகளும் ஆதாரங்களும் சட்டப்பூர்வமாக திரட்டப்பட வேண்டும். இந்த தாக்குதலினால் உடல் மற்றும் உள ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தேவையான வாழ்வாதார, பொருளாதார மற்றும் சமூக ரீதியான உதவிகளை அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டும். கடந்த காலங்களில் எந்தவித குற்றச்சாட்டுகளுமின்றி நீண்ட காலம் சிறை வைக்கப்பட்டு தற்போது விடுதலையாகியுள்ள அப்பாவி முஸ்லிம் மக்கள் மீதான புலனாய்வு பிரிவினரின் தொடர் கண்காணிப்புகள், விசாரணைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். குற்றம் செய்தவர்கள் எந்த ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்களாக அல்லது மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அனைத்து விவரங்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்விவரங்கள் தற்போது அமெரிக்காவின் பெடரல் புலனாய்வு பணிகள் மற்றும் அமெரிக்க நீதி திணைக்களம் ஆகியவற்றின் வசம் உள்ளதாக அந்த கட்சியை சுட்டிக்காட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பின்னணியில் அரசாங்கம் அது தொடர்பான விவரங்களை அமெரிக்க அதிகாரிகளிடம் உத்தியபூர்வமாக கோரியுள்ளதா என ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறானதொரு கோரிக்கை அரசாங்கம் விடுத்திருந்தால் அதற்கு அமெரிக்காவிடமிருந்து கிடைத்த பதிலை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்க விசாரணையின் மூலம் பெறப்பட்ட அனைத்து புலனாய்வு தகவல்களும் இலங்கை நீதித்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2019 ஏப்ரல் 21 அன்று நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து முழுமையான அமெரிக்க விசாரணை மற்றும் அறிக்கை ஒன்றை அன்றைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே கோரியிருந்தார். இலங்கை அதிகாரிகளின் முழுமையான ஒத்துழைப்பை உறுதி செய்து அவர் இந்த கோரிக்கை விடுத்திருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையே இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போதும் இவ்வாறானதொரு கோரிக்கை விடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய FBI மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம், ராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட இலங்கை நிறுவனங்களுடன் இணைந்து பரந்தளவிலான விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் இலங்கை அரசாங்கத்திடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தது. 2020 நவம்பர் 12 அன்று FBI-யின் விசேட முகவர் மெரிலி ஆர் கொட்பினினால் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 71 பக்கங்களை கொண்ட சத்திய கடதாசி மற்றும் 2020 டிசம்பர் 11 அன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. அவ்வழக்கில் பெயரிடப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் சிலர் ஏற்கனவே இலங்கையின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விவரங்களை அமெரிக்க விசாரணை பிரிவுகள் மற்றும் நீதி திணைக்களத்தின் வசம் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டுகிறது. தற்போதைய அரசாங்கம் அதற்கான அனுமதியை கோரியுள்ளதா என்பதை தெளிவுபடுத்துமாறும் அவ்வாறான கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தால் அதன் முடிவை வெளிப்படுத்துமாறும் அக்கட்சி அரசாங்கத்திடம் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது. அம்பாறை வைத்தியசாலையின் ஏன்முறை வைத்தியர் ஒருவரின் சடலம் தெல்தனிய பகுதியில் உள்ள கார் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்போது பரந்தளவிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அவரது காதலன் சடலத்தை காரில் எடுத்து வந்து தெல்தனிய பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதற்கமைய தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள இடம் ஒன்றில் கார் ஒன்றுக்குள் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று இருப்பதாக நேற்று பிற்பகல் 2 மணியளவில் தெல்தனிய போலீசாருக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைத்துள்ளது. பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்ட போது பூட்டப்பட்டிருந்த கார் ஒன்றுக்குள் சடலம் இருப்பதை கவனித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த காரின் கதவை உடைத்து அவரது சடலத்தை வெளியே எடுத்து சோதனையிட்டனர். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் எண்முறை வைத்தியராக பணிபுரிந்த வெலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என்பது தெரிய வந்துள்ளது. அவர் கடந்த ஜூன் 3ஆம் தேதி முதல் ஜூன் 16ஆம் தேதி வரை நுவரெலியா பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாகவும் போலீசார் தகவல்களை கண்டறிந்துள்ளனர். அதன்படி அந்த ஹோட்டலின் CCTV காட்சிகளை பரிசோதித்த போது மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை அவரது காதலன் அழைத்துச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை தெல்தனிய போலீஸ் நிலையத்திற்கு அவரது சடலம் குறித்த தகவல் வழங்கியவர் உயிரிழந்த பெண்ணின் காதலன் என சந்தேகப்படும் நபரே என்பதும் போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அந்த நபர் தற்போது தலைமறைவாகியுள்ளதுடன் அவரை கண்டுபிடிப்பதற்காக நுவரெலியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீதவான் விசாரணைக்கு பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தெல்தனிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது ஒரு படுகொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் ஏற்பட்ட மரணமா என்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற நிலையில் அங்கு சில காரசாரமான விவாதங்கள் எழுந்திருந்தன. இன்றைய கூட்டம் பிரதேச செயலக அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பபானந்தராஜா தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் வைத்தியசாலை ஆகியவற்றை மத்திய அரசின் கீழ் கொண்டு வந்து அதனை மேம்படுத்தி மக்களுக்கு சேவை வழங்குவது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அத்துடன் தையிட்டி விகாரை, போக்குவரத்து விடயங்கள், காணிகளை விடுவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது கூட்டத்தில் பங்கெடுத்த மஹிந்தவை தனது ஜனாதிபதி என தென்னிலங்கையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து விவரித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருவருக்கும் இடையில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை தொடர்பில் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றன. அத்துடன் தையிட்டி அமைந்துள்ள காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற விடயத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் மேற்கூறிப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையே பலத்த வாதங்கள் ஏற்பட்டன. இதன்போது சில வார்த்தை மோதல்களும் ஏற்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் மேற்கூறிப்பட்ட மஹிந்தவை தனது ஜனாதிபதியாக மனதார போற்றும் அவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நோக்கி வாயை மூடு போன்ற கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருந்தார். இன்றைய கூட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அபிவிருத்தி குழு தலைவர் ஸ்ரீ பபானந்தராஜா, வலிவடக்கு பிரதேச செயலாளர், தவிசாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், திணைக்கள அதிகாரிகள், காவல்துறையினர் உள்ளிட்ட பல துறை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். மக்களின் அடிப்படை அரசியல் உரிமைகள் தற்போதைய சூழலில் பறிக்கப்பட்டு வருவதாக கவலை வெளியிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளருமான அவர் ஜனாதிபதி மற்றும் ஆளும் கட்சியின் முக்கிய தலைவரான டெல்வின் சில்வா ஆகியோர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நினைவூட்டியுள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன்பாக அரசாங்கத்தின் மீது அனைத்து அரசியல் அழுத்தங்களையும் செலுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். குறிப்பாக அடுத்த 30 நாட்களுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் எப்போது நடத்தப்படும் என்பது தொடர்பான உத்தியபூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட வேண்டும் என்பதே தங்களின் பிரதான கோரிக்கையாக இருப்பதாக சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அண்மையில் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலும் அவர் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். அந்த குற்றச்சாட்டின்படி தற்போதைய அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்தும் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அமைப்புகளிடமிருந்தும் நிதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் லண்டனில் இவ்வாறான நிதியை பெற முயற்சித்த போது அங்குள்ள அமைப்புகள் அதனை நிராகரித்ததாகவும் கூறப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவகாரம் மிகவும் பாரதூரமானது என குறிப்பிட்டவர் ஜனாதிபதி மற்றும் டெல்வின் சில்வா ஆகியோர் நாடாளுமன்றத்திற்குள் மட்டுமின்றி பொதுமக்கள் முன்னிலும் வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான பதில் அளிக்க வேண்டும் என்றும் சவால் விடுத்துள்ளார். அதே நேரம் பிரிவினைவாத அமைப்புகளிடமிருந்தோ அல்லது விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய இயக்கங்களிடமிருந்தோ அரசாங்கம் எந்தவித நிதியையோ உதவியையோ பெறவில்லை என்பதை அரசாங்கம் நாட்டுக்கு நிரூபிக்க வேண்டும். அவ்வாறு நிரூபிக்க முடியாவிட்டால் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன்னர் நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுகேஸ்வர பண்டாரை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2 அரசு நிறுவனங்களிலிருந்து சம்பளம் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைப்பாக இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கட்பெட்டி கடற்பரப்பில் சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்கச் சென்ற இலங்கை போலீஸ் உத்தியோகர்கள் குழுவிற்கும் விமானப்படை உறுப்பினர்கள் குழுவிற்கும் இடையே ஏற்பட்ட பதற்றமான நிலைமை தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகப்படும் சட்டவிரோத பொருட்கள் அடங்கிய தொகுதியொன்றை கைப்பற்றுவதற்காக போலீஸ் உத்தியோகர்கள் குழு ஒன்று கட்பெட்டி கடற்பரப்பிற்கு சென்றிருந்தது. இதன்போது அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த விமானப்படை உறுப்பினர்கள் குழுவினர் குறித்த வளையம் தங்களது கட்டுப்பாட்டு பகுதி என கூறியுள்ளனர். இதன் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான விவரங்களை கண்டறிவதற்காக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்ட மற்றும் பிரதேச செயலக மட்டங்களில் செயற்படக்கூடிய விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த குழுக்கள் பேரளவில் மாத்திரம் இயங்காமல் நுழம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பதற்கான செயற்திட்டங்களையும் நேரடியாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தும் என அமைச்சர் சந்தன அபீரத்ன தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுக்கள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அரச தனியார் நிறுவன வளாகங்களை உன்னிப்பாக கண்காணித்து நுழம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பதற்கான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளன.
மாவட்டம் முழுவதும் டெங்கு ஒழிப்பு முயற்சிகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்காக உள்ளூர் அதிகாரிகளுடனும் இந்த குழுக்கள் நெருக்கமாக இணைந்து செயற்பட உள்ளன. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் வாராந்த 30 முதல் 45 நிமிடங்களை தங்களின் வாழும் சூழலை தூய்மைப்படுத்துவதற்காக ஒதுக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த தருணத்தில் நோயாளர்களை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பதை விட நோய் பரவாமல் தடுப்பதை மிக முக்கியமான தேவையாகும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ஏற்கனவே மருத்துவமனைகள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் அதனால் தடுப்பு நடவடிக்கைகளை முதன்மையானவை என்றும் வலியுறுத்தினார். இதேபோன்ற விசேட குழுக்கள் ஏனைய மாவட்டங்களிலும் நியமிக்கப்பட உள்ளதுடன் சமூக மற்றும் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியூடாக இந்த நோய் பரவலை குறைந்தபட்ச நிலைக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் இலக்கு என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வடமாகாண கூட்டுறவு பணியாளர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு மேலாக சம்பள உயர்வுகள் வழங்கப்படாது வடமாகாண கூட்டுறவு பணியாளர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர். எமது சம்பள முரண்பாடுகள் தீர்த்து வைக்காதவுடன் கூட்டுறவு நிகழ்வுகளை புறக்கணிப்போம் என வடமாகாண கூட்டுறவு ஊழியர் தொழிற்சங்க தலைவரான ஆர். செபஸ்தியான் பிள்ளை தெரிவித்தார். ஜாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுக்கு கூட்டுறவு பணியாளராக பணி செய்கின்ற நாங்கள் 2022/2 சம்பள குறியீட்டில் வெளியிடப்பட்ட சம்பள சுற்றுநிறுவத்துக்கு அமைவாக இன்று வரையும் எங்களுடைய சம்பளங்கள் எதுவுமே அதிகரிக்கப்படாத நிலையில் எங்களுடைய பணியாளர்கள் தொடர்ச்சியாக பணி செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சம்பள மீளாய்வு சுற்றுநிறுவத்தில் 20/2025 சம்பள சுற்றுநிறுவனம் வெளியிடப்பட்டது. கடந்த காலத்திலே, அதாவது கொரோனா காலத்திலையும் பொருளாதார நெருக்கடி காலத்திலையும் கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழுவும் வடமாகாண கூட்டுறவு திணைக்களவும் இணைந்து எங்களுடைய பணியாளருடைய நலன்களை பேணும் வகையில் 5000 ரூபாவாக 15,000 ரூபாவை அதிகரித்து வழங்கப்பட்ட படியினை 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சம்பள சுற்றுநிறுவத்துடன் அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்து எங்களுக்கு சம்பள அதிகரிப்பு எதுவுமே வழங்கப்படாமல் சுற்றுநிறுவத்தை வெளியிட்டிருந்தார்கள். இந்த சுற்றுநிறுவத்தில் தவறுகள் இருக்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தெரியப்படுத்திய போது சுற்றுநிறுவம் திருத்தப்பட்டு 20/2025 என்ற சுற்றுநிறுவம் வெளியிடப்பட்டது. அந்த சுற்றுநிறுவத்தை நாங்கள் ஆய்வு செய்து எங்களுடைய பணியாளருடைய சம்பளங்களை கணிப்பிடுகின்ற செய்கின்ற போது அதில் எங்களுடைய நீண்ட காலமாக பணி செய்த பணியாளர்கள், உயர்நிலையில் இருக்கின்ற பணியாளர்களுடைய சம்பளம் மிகவும் பாதிப்புக்கு உள்ளான சந்தர்ப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இது விடயமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தும் இன்று வரையும் எமக்கு இதற்கான தீர்வு காணப்படாத சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் இந்த சந்திப்பு ஒன்றை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் என்றதுக்காக இந்த சந்திப்புக்கு சம்மதம் தந்திருக்கின்றோம். எங்களுடைய 2002ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களில் பணி செய்கின்ற பணியாளர்கள் ஒரு உயர்வான சம்பளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கூட்டுறவு திணைக்கள அதிகாரிகளுடைய சிந்தனைக்கு அமைவாக சங்கங்கள் தரப்படுத்தல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த தரப்படுத்தல் ஊடாக சங்கங்கள் உண்மையிலேயே உழைக்கின்ற சங்கங்கள் கூடுதலான சம்பளத்தை பெற முடியும் என்ற ஒரு நிலைக்கு சங்கங்கள் தரப்படுத்தப்பட்டு தரப்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு அமைவாக சம்பளங்கள் வகுக்கப்பட்டது. ஆனால் அந்த வகுக்கப்பட்ட சம்பளங்களும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள சம்பளத்திலையும் பாரிய பாதிப்பினை, அதாவது நீண்டகால சேவைகளை கொண்டுள்ள பணியாளர்களும் உயர்நிலையில் உள்ள பணியாளர்களும் பாதிப்பினை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். ஆனால் இதுவரையும் எந்த முடிவுகளும் கிடைக்கப்படவில்லை. எங்களுடைய கூட்டுறவு பணியாளருடைய சம்பளங்களை எடுத்து நோக்குவோமாயிருந்தால் 1 தொடக்கம் 17 வரையான சம்பள குறியீடுகளை அடிப்படையாக கொண்டே இந்த சம்பளங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய கீழ்மட்ட அடிமட்டத்தில் 17வது சம்பள குறியீட்டில் இருக்கிற பணியாளருடைய சம்பளம் 31,515 ரூபா. உயர்நிலையில் இருக்கிற 1வது நிலையில் இருக்கிற பணியாளருடைய சம்பளம் 44,425 ரூபா. தற்போதைய பொருளாதார நிலைமையில் வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டு செல்கின்ற நிலைமையில் உண்மையிலேயே இந்த 31,515 ரூபா பெறுகின்ற ஒரு பணியாளர்
தன்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியுமா என்ற பெரிய ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. இந்த கிடைக்கின்ற சம்பளம் ஒரு 3 பேர் 4-5 அங்கத்தவர்களை கொண்ட குடும்பத்தில் 10 நாளைக்கு கூடி அவருடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாத துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய இந்த சம்பளம் சம்பந்தமாக 2025, 2026, 2027க்கான சம்பள அதிகரிப்புகள் தனியார் துறைக்கும் அரசு திணைக்களங்களுக்கும் அவர்களுடைய வரவு செலவு திட்டமூடாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் கூட்டுறவு பணியாளருக்கு 2025ஆம் ஆண்டிலையும் எந்த சம்பள அதிகரிப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. அதே போன்று 2026லையும் எந்த சம்பள அதிகரிப்பும் ஏற்படுத்தப்படாமை மிகவும் வேதனைக்கு ஒரு விடயமாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய பணியாளர்களுடைய நீண்ட காலமாக இந்த கூட்டுறவு சங்கங்களை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் பணி செய்கின்ற பணியாளர்களுடைய இந்த சம்பளங்கள் நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை பாதிக்காத வகையில் எங்களுடைய சம்பளங்கள் பணியாளர்களுடைய சம்பளங்களை பரிசீலிக்கப்பட்டு சம்பளத்தை அதிகரித்து வழங்க வேண்டும் என்றதையும் எங்களுடைய சம்பள முரண்பாடு தற்போது வெளியிடப்பட்ட சுற்று நிறுவனத்தில் ஏற்பட்டுள்ள சம்பள முரண்பாட்டை நாங்கள் அந்த முரண்பாட்டை தீர்த்து தர வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட வடமாகாண கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழுவையும் வடமாகாண கூட்டுறவு திணைக்களத்தையும் வடமாகாண கூட்டுறவு அமைச்சினுடைய செயலாளர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே எங்களுடைய இந்த பாதிப்பு மிகவும் எதிர்காலத்தில் தீர்க்கப்பட வேண்டும். தீர்க்கப்படுவதன் ஊடாகவே எங்களுடைய பணியாளர்கள் நிலைத்திருக்க கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதனையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மதவாச்சி பகுதியில் அமைந்துள்ள சிகை அலங்கார நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்து அதன் உரிமையாளரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் 9ஆம் தேதி மதவாச்சியில் உள்ள சலூன் ஒன்றுக்குள் நுழைந்த நபர் ஒருவர் அங்கிருந்த உரிமையாளரிடம் பணம் கோரி தாக்குதல் நடத்தும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக ஜூன் 10ஆம் தேதி மதவாச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 29 வயதுடைய மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கூர்மையான ஆயுதமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் கப்பம் பெறும் நோக்கில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட போதிலும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபருக்கும் வணிக நிலைய உரிமையாளருக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த தனிப்பட்ட தகராறு இந்த தாக்குதலுக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. தீய ஆவி பிடித்திருந்த ஒரு நோயாளியை குணப்படுத்துவதற்காக பேயோட்டும் சடங்குகளை செய்ய ஒரு குழுவினரால் புதைகுழிகள் தோண்டப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. சுமார் 1 மாதத்துக்கு முன்னர் கொஸ்கமவில் உள்ள தவல்கொட கால்வாயில் மூழ்கி உயிரிழந்த 2 இளைஞர்களின் உடல்களும் கொஸ்கம பிரணகம மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அவர்களின் புதைகுழிகளை சுமார் 2 அடி ஆழத்திற்கு தோண்டிய சிலர் அங்கு சடங்குகளை செய்துள்ளனர். இதனையடுத்து உயிரிழந்த இளைஞர்களின் பெற்றோர்களிடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கிய கொஸ்கம காவல்துறை அதிகாரிகள் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதன்போது பேயோட்டுதலுக்கு தேவையான பொருட்களை ஏற்றிய பின்னர் ஒரு பாரவூர்தியும் ஒந்துருளியும் சம்பவ இடத்திலிருந்து புறப்பட்டு கொஸ்கம வித்தியாலய மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டிற்கு வந்தடைந்ததை கண்டறிந்தனர். விசாரணையின் போது அந்த வீட்டின் உரிமையாளர் இந்த சம்பவத்தில் தனது ஈடுபாட்டை ஒப்புக்கொண்டதுடன் மகியங்கனையைச் சேர்ந்த பேயோட்டும் குழுவினரும் தனது மனைவியை பிடித்திருந்த தீய ஆவியை விரட்டுவதற்காக பேயோட்டும் சடங்குகளை செய்வதாக கூறினர். இந்நிலையில் அவர் நேற்று முன்தினம் அவிசவல நீதவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். அத்துடன் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கல்லறையை மூடுமாறும் உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் குழியில் உடலை வீசி எறிந்த பிறகு சவப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்ற அச்சத்தில் சம்பவ இடத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சவப்பட்டிகளை கண்டுபிடிப்பதற்காக குழியை தோண்ட அந்த பகுதி மக்களை அனுமதித்தனர். அதே நேரம் சம்பந்தப்பட்ட பேயோட்டுபவர்களை கைது செய்ய மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.